எல்லாம் இந்த அம்மாவால தான். ஃபர்ஸ்ட் சக்திக்கு ஒரு கால் பண்ணுவோம். காரு தான் கால் பண்ணுறாளா? நம்ம எதுக்கு அட்டன் பண்ணணும்? இருந்தாலும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அட்டன் பண்ணி கேட்கலாம். ஹலோ சக்தி. என்ன சைலண்டா இருக்கு? ஹலோ சக்தி, கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா சக்தி? ஹலோ, ஏதாவது பதில் சொல்லுங்க, பேசுங்க சக்தி. நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் உயிரை கூட கொடுத்திருப்பேன். நீ ஒரு பார்வை பார்த்திருந்தால் என்னை நானே எரித்திருப்பேன். சக்தி, போதும் போதும், நிறுத்துங்க. அள்ளித்திடவா என்னை வளர்த்து விட்டாய், நரம்புக்குள் நெருப்பு எரிகிறது. ஐயோ சாரி சக்தி. எதுக்கு சாரி? நீங்க கூப்பிட கூப்பிட கண்டு காணாம போனோமே, அதுக்குதான். அப்ப வேணும்னே போயிருக்கீங்க. வேணும்னெல்லாம் பண்ண வேணாம் சக்தி. அப்ப என் மேல உங்க அம்மாவுக்கு எதுவும் கோவமா? என்ன கோவம் சொல்லு, நான் வேணா வந்து கேட்கவா? சோ, கோவமும் இல்லை சக்தி. பரிகாரம் பண்ணணும்னு காலையிலேயே எழுப்பி விட்டாங்க. நேரா ஆத்து கூட்டு போனாங்க. அங்கே ஏதோ தகடு அது இதுன்னு ஜோசியக்காரங்க கொடுத்தாங்களாம். அதை தலையை சுற்றி ஆற்றுல போட்டு வரணுமா. அது மட்டும் இல்லை, ஆற்றுல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரணுமா. என்ன சொல்ற காரு? இதெல்லாம் என்னைய நம்ப சொல்றியா? இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணுவாங்களா? ஸோ பாருங்க, சொன்னா நம்பவும் மாட்டேங்கிறீங்க. உண்மையாவே சக்தி, வேணும்னா எங்க அம்மா கிட்டனாலும் வந்து கேட்டு பாருங்க. பரிகாரம் எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுமா. நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஆயிடக்கூடாதான். அதுக்கு தான் இந்த பரிகாரம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்னடி கருத்து வேறுபாடு வரப்போகுது? வரப்போதே கிளி ஜோசியம் பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்களாம். அதை நம்பிட்டு எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அவங்க ஆசை ஏன் கெடுப்பானேன்னு போய் பண்ணிட்டு வந்தேன். காலையில் 4:30க்கே எழுந்திரிச்சிட்டேன் தெரியுமா. அட குதிரவாளு, 4:30க்கே எந்திரிச்சிட்டியா? எழுப்பி விட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் நீங்கள் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனாலும் உங்க அம்மா ஜோசியக்காரங்க சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. மருமக ரோட்ல வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு சவுண்டு கொடுக்கலையே, லைட்டா திரும்பி கூட பார்க்கலையே. ஜோசியக்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட மருமகனுக்கு இல்ல. என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேருக்காக தானே பண்ணோம். அவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அம்மாட்ட நேர்ல வந்து பேசுங்க, நான் வைக்கிறேன். ஏய் குதிரவாளு, கட் பண்ணிடாதடி. அது எப்படி கட் பண்ணுவேன் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வேணா அங்க வரவா? ரொம்ப போர் அடிக்குது. காலையில வேற நீ பார்க்காம போயிட்டியா, அது வேற மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. காரு ஃபோன்ல யாரு? எம்மா, ஃப்ரெண்டுமா. அடிப்பாவி, இப்ப கூட போய் சொல்றாளே. ஃப்ரெண்டு கிட்டலாம் அப்புறமா பேசிக்கலாம். மருமகிட்ட விஷயத்த சொன்னியாட்டி? அது அப்பமே சொல்லிட்டேம்மா. அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? ஆமா புரிஞ்சுக்கிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் தான் அப்பமே சொன்னேனே, மருமகன் தங்கமான பையன். ஆமாம்மா. சரி, நீ எங்க போற? சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரம்டி. உனக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? சின்ன பொண்ணு கீதா அம்புஜா எல்லாரும் போறாவ. வீட்டில் எண்ணெய் கிண்ணெல்லாம் தீந்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்தால் உனக்கு முறுக்கு சுட்டு கொடுத்து விடலாம் பார்த்தியா. எனக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குன்னு போகிறேன். உனக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, அப்போ நீ இருந்துக்க. நான் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். ஆட்டுமா? சரிம்மா, போயிட்டு வா. போன்னு பேசிக்கிட்டே இங்கேயே உட்காந்துடாதட்டி, வீடு வாசல்லாம் தூத்து போடு. சரிம்மா, நீ போயிட்டு வா. எவ்வளோ நேரம் அவர் லைன்லேயே வெயிட் பண்ணுவா. ஃபோனை பேசினா உலகத்தையே மறந்துடுவா. அட குதிரவாளு, இப்ப கூட ஏண்டி போய் சொல்ற? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டு, நான் என்ன உனக்கு ஃப்ரெண்டா? புருஷன்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேத்தா சொல்ல வேண்டியதுனடி. அட போங்க சக்தி. எங்கள் அம்மா திடுன்னு வந்து நின்னாலா, பார்த்தவொடனே ஷாக் ஆயிட்டேன். இந்த வீட்டில் இருந்து நான் என்னைக்கு உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசியிருக்கேன்? ஒளிஞ்சு தானே பேசியிருக்கேன். எங்கள் அம்மா டக்குன்னு வந்து யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதும் எப்பவும் போல அதே பழக்க தோசத்தில் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். ஆஹா, அப்படியா? சக்தி,
நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதான் அத்தை வெளில போயிட்டாங்களே, நீ வேற தனியா இருக்க, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். ஏய், என்ன சாக்காயிட்ட? சரி சரி, உள்ள வாங்க சக்தி. அப்பா, இப்பவாது உள்ள கூப்பிட்டியே. எங்க வெளியிலயே நிக்க வச்சு பேசி விரட்டி விட்டுருவியன்னு பயந்துட்டேன். அப்படிலாம் பண்ணுவேனா? போங்க சக்தி. ஏய், இப்பதாண்டி உள்ளவான்னு கூப்பிட்ட, அதுக்குள்ளேயும் போங்கன்னு சொல்ற. போங்க சக்தி. அட குதிரவாளு, ஏ நில்லுடி. வீடான வீட்டை எப்படித்தான் போட்டு வச்சிருக்கா. ஏன் இப்ப என்னத்துக்கு அழுவுற? செவனேன்னு இருந்து விளையாடு. நான் அந்த காலத்துல என் மகனும் எங்க அக்கா மகனும் சேர்த்து 8 பிள்ளைகளை வளர்த்தேன். இங்க உனைய சமாளிக்க முடியல என்னால. என்ன வாரத்துக்கு வருதுவோ அதையும் இதையும் இழுத்துக்கிட்டு. எம்மா, என்ன காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா? வாடா மவனே, ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ரெடி ஆயிட்டேன். ஓய் குட்டி, விளையாடுறீங்களா? அழுக கூடாது, சமத்தா விளையாண்டுட்டு குட் பாயா இருக்கணும். அப்பதான் அப்பா நிறைய டாய்ஸ் வாங்கி தருவேன். ஏண்டா மகனே, சமையல் கட்டு பக்கம் போவியா போக மாட்டியா? ஏம்மா? எங்க அடுப்பங்கரையை போய் பாரு, பால் சிந்தி கிடக்கு, குழம்பு அங்கேயும் இங்கேயும் தெறிக்க விட்டுருக்கா. ஒரே தூசியும் குப்பையுமா இருக்கு. வீடான வீட்டுல அடுப்பை கழுவி சுத்தமா வைக்க தெரியாதா? இந்த கிழவிக்கு நல்ல புத்தியே வராது. காலையில அவரு வேலைக்கு போறாரு, இந்நேரத்துல எப்படி இலக்கி விடுது பாரு. நல்ல ஸ்க்ரூ போட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்காவ. எனக்கும் இவருக்கு சண்டை வரதுக்கு. விடுமான, வேலைக்கு கிளம்பும் போது இப்ப சொல்லணுமா இதெல்லாம்? வேலைக்கு போனமா வந்தமான்னு இருந்தா மட்டும் போறாது. இதெல்லாம் நீ கவனிக்கிறது இல்லையா? இந்த தொப்பி தலையே என்ன சொல்றான்னு பாப்போம். அட நீ வேற. ஏம்மா, நீ சொல்லியே கேட்கல, நான் சொல்லியாம கேட்க போறா? ஏங்க புமா, ஒரு நிமிஷம் உள்ள வாரீங்களா? இவ்வளவு நேரம் என்கிட்ட பெருசா வாய்க்கிலேயே பேசினவே பொண்டாட்டிய பார்த்த உடனே முழி பெரிஞ்சு போய் நிக்கிறான். எப்படி பேய் முழி முழிக்காம பாரு. எதுக்கு உமா? இங்கே இருந்து சொல்லு. ஒரு நிமிஷம் தனியா பேசணும், உள்ள வாங்க. ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு உமா, நான் போயிட்டு வரேன். வாங்கன்னு சொன்னேன். ஆபீஸ்ல இருந்து போன் வேற வருது, போயிட்டு வரேன் உமா. எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். ஏங்க எம்மாடி மருமவள, அவன் போயிட்டான். எத்தே, நான் 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கேன். உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா செஞ்சு தாங்க, இல்லைன்னா செவனேன்னு பொத்திக்கிட்டு ஈரிங்க. இப்படி எல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். இப்படியே இருந்தா எப்படி மகாலட்சுமி வருவா? கிளவி, நீ இப்படியே இரு. உனக்கு 4 போடு போட்டாதான் கேப்ப. என்னது, எனக்கு 4 போடு போடுவியா? அது ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள எலி சுத்திக்கிட்டு கிடக்கு. அததான் 4 போடு போட்டு கைய காலை முறிச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பேசுவா. அந்த சமையல் கேட்ட சுத்தமா வச்சுக்கிட்டாதான் என்ன? இது கேட்டது ஒரு குத்தமா? சமையல் கட்டெல்லாம் சுத்தமா இருக்கணும்னா அடுப்படிக்கு சமைக்கவே போகக்கூடாது. எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தின்னுட்டு இருந்தோம்னா சுத்தமா இருக்கும்.
எனக்கும் வேலை மிச்சமா இருக்கும். சும்மாவே இருக்காம அந்த பையனை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இந்த பிள்ளைகளு துணிய ஊற வச்சிருக்கேன், கசக்கி போட்டுட்டு வாரேன். ஊர்ல இருந்து என்னத்துக்கு தான் இங்க வந்து இருக்காவன்னு தெரியல. ஒரு உதவியும் செஞ்சு தர மாட்டுக்காவ. பிள்ளைய பார்க்க வாரேன்னு சொல்லிட்டு இவியலையும் சேர்த்து நான் பார்த்துக்கிட வேண்டியதா இருக்கு. என் தலையெழுத்து மண்டேடியா இருக்கு. இவியலால டெய்லி ஒரு போராட்டம் தான். எப்படி குடும்பத்துக்குள்ள சண்டைய உருவாக்கலான்னு பார்த்துக்கிட்டு எப்படியெல்லாம் மூட்டி விடுறாவ. நானே 2 பச்சை பிள்ளையில வச்சுட்டு கஷ்டப்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். வளர்க்கறதுக்குள்ளேயும் ராத்திரியெல்லாம் தூங்காம தலைவையற வலிக்கு. ஏ உமா, வா சின்ன பொண்ணு, வாங்க கீதாக்கா. ஏன் காலையிலே கோவமா இருக்க? எல்லாம் வெளியில உட்காந்துருக்கு பாரு என் மாமியா, அதாலதான். ஓ மாமியா கிட்ட சண்டைக்கிட்ட எதுவும் போட்டியோ? மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்டுல வச்சிட்டு இருக்கு. நாங்க வாரோம், எங்க கிட்ட பேசவே இல்லையே. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அது பேசலன்னு யாரு அழுதா? நீங்க ஏங்க அதுகிட்டலாம் வாய கொடுக்குறிய? ஆட நீ வேற. நான் வாயும் கொடுக்கல மூக்கியும் கொடுக்கல. அது பேசலன்னு இப்ப யார் அழுதா? பேசட்டா போகாது. காலையிலேயே இவிய கிட்ட மூட்டி மூட்டி விடுறாவக்கா. கோவமா வருது. ஒரு ஏண்ட வேலையை செஞ்சு தர மாட்டுக்காவ. 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை, கண்ணெல்லாம் வலிக்கு. அந்த கிழவிக்கு நான் அடுப்படியே சுத்தமா வைக்கலையாம். அதுதான் இப்போ ஓட்டையா இருக்குன்னு பெருசா மவங்கிட்ட ஒரு மாதிரி மூட்டி விட்டுட்டு கிடக்கு. நீயே தூங்காம கொள்ளாம கிடக்க. கிச்சன் நீட்டா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? 2 பச்சை பிள்ளை இருக்க வீடு அப்படிதான் கிடக்கும். அவ்வளோ சுத்தத்தை பத்தி பேசுறால, அது போய் சுத்தமா நீட்டா வைக்க வேண்டியதானே? நீ வேற போ சின்ன பொண்ணு. அந்த கிழவியும் சேர்த்து நான் பண்டோலம் பார்த்துக்கிட்டு கிடக்கேன். ஏ உமா, நீ வருத்தப்படாத. எல்லா வீட்லயும் மாமியாலாம் இப்படிதான் இருப்பாவ. நீ ஒரு வார்த்தை சொல்லு, அதுக்கு ஒரு பாயசத்தை போட்டு அனுப்பிச்சி விட்டுருவோம். ஆமா உமா, என்ன பாயசத்தை போட்டுருவோமா? போட்டுருவோம் சின்ன பொண்ணு. சரி உமா, நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். உனக்கு ஏதோ திங்ஸ்லாம் வாங்கணுமா? எங்க கூட வாரியா? எனக்கும் வரணும் போலதான் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி சிறையா இருக்குக்கா. பாப்பா தூங்கி இப்போ முழிச்சிருவாளே, அவளுக்கு பாலை கொடுக்கணும். ராகி கூழு கிண்டி வச்சிருக்கேன், அதை 2 பேருக்கும் ஊட்டி விடணும். என் மாமியெல்லாம் பார்த்துக்கிடாதுக்கா. அதை நம்பி பிள்ளையில போட்டு வர முடியாது. என்ன வேணும்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன். அதை பார்த்து எனக்கு வாங்கி கொண்டு வந்து தந்துருங்க. அப்படியா? நீ வர முடியாதோ? சரி, இன்னொரு நாள் எங்கள் அம்மைக்கிட்டேயும் எங்கள் ஆச்சிக்கிட்டேயும் இந்த 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு நம்ம போயிட்டு வருவோம், சரியா? ஆமாம், வருத்தப்படாத. எங்கேயாவது நம்ம ஒன்றா வெளியில் போயிட்டு வருவோம் ஒரு நாள். இப்போ நீ வாட்ஸ்அப்பில் லிஸ்ட்லாம் அனுப்பிவிடு, நாங்கள் வரையில வாங்கிட்டு வரோம். ஆட்டுங்க. சரி உமா, அப்போ பாய், நாங்கள் போயிட்டு வரோம். ஆட்டும், 2 பேருக்கும் பாய். துளசி, நீ ஆபீஸ் போலையா? ஆமாம் சின்ன பொண்ணு அக்கா, 2 நாளாக வீட்டில் தான் இருக்கேன். ஏன், என்ன ஆயிட்டு? ஏடி, அந்த பிள்ளைக்கு 2 நாளாக கொஞ்சம் சோகம் இல்லையா, அதனால வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு வீட்டில் இருந்தா. நான் தற்செயலாக பார்த்தா வெளியில் உட்காந்துருந்தா. அந்த ஆள் தான் சரி வா எங்கள் கூட அப்படின்னு கூட்டு வந்துட்டேன். அப்படியா? உடம்பு சோகம் இல்லைன்னா எங்கள்கிட்ட சொல்லலாம்லடே. ஐயோ, பெருசாலாம் ஒன்றும் இல்லைக்கா. லைட்டாக ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. டேப்லெட் போட்டு சரியாயிட்டு. நான் தான் ஒரு 2 டேஸ் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வீட்டிலே இருந்துட்டேன். உன் தங்கச்சி ரேகா ஸ்கூல் போயிட்டாளா? ஆமாக்கா, அவளை காலையிலேயே அனுப்பிச்சி விட்டேன். எல்லா அலுவலுக்கும் இப்படி தான் எங்கேயாவது ஊரை சுற்றணும். சாமான் வாங்கிறதுக்கு இங்கே இருக்க பசாருக்கு போனால் பத்தாதா, எங்கிட்டோட போகிறாளுவோ. சரி ஏக்கா, வாங்க போவோம். இங்கனக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தா நேரம் ஆயிரும். ஆமாம், வாங்க சீக்கிரம் போயிட்டு வருவோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன்னு கண்டதையே அள்ளி போடாதீங்க. என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க.
பாரா லட்சு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கே. மனசு பார்க்கறதெல்லாம் எடுக்க தோணும். கண்ணை பறிக்கிற மாதிரி கலர் கலராக நிறைய வச்சிருப்பானுவோ. எல்லாத்தையும் வாங்க முடியுமா? அதனால என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். ஆளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஜாமாவை எடுத்துட்டு வருவோம். ஆமாம், தேவையுள்ளதை மட்டும் எடுங்க. வீணா துட்டை போட்டு கறியாக்கிறாதீங்க, சரியா? அப்புறம் உசுப்பைவி டேட்டை பார்த்து எடுங்கட்டி. உசுப்பயிரியா? அது என்னதுக்கா? அதான் சின்ன பொண்ணு, காலாவதியா இருக்கும்ல, அந்த குறிச்சி தேதியை விட முடிஞ்சு போய் பழைய சாமானா இருக்குமே, அதை எடுத்து போட்டு கொண்டுட்டு வந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் தான் பழசு பட்டதெல்லாம் அங்கங்கே கிடக்குமா. நம்ம பாட்டுக்கு தெரியாம அதை போய் எடுத்துடக்கூடாது. சின்ன பொண்ணு, அம்பச்சிக்கா என்ன சொல்லுதுன்னு தெரியலையா? அதுதான் ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு பின்னாடியும் டேட்டு போட்டிருப்பாவல, எப்பீரி டேட்டு. அது எப்பீரி இல்லைக்கா, ஈ ஃப்ரீ. ஐயோ அக்கா, ஈ ஃப்ரீயும் இல்லை எப்பீரியும் இல்லை, எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்கக்கா. அதான் அதான் துளசி, நீ சொன்னதான் சரி. நீ இல்லைன்னு நினச்சிக்கோ, 2 பேரும் என் தலையில் நல்லா மிளகா அரைப்பாளுவோ. அவ்வளோ சொன்னதுதான் கரெக்டு, நான் சொன்னதெல்லாம் தப்பு தப்புன்னு ஒரு மாதிரி நக்கல் அடித்து சிரிச்சிட்டு இருப்பாளுவோ. எக்ஸ்கூஸ் மிஸ் துளசி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லை கேட்டேனான்னு சொல்லுங்க. ஏன்க்கா தப்பா சொல்லிட்டீங்களேன்னு கரெக்டாக சொன்னேன், அதுக்கு இப்படியா? எம்மா தாயி, உன்னால எங்களோட இமேஜே போயிட்டு. போம்மா போய் சாமான பேருக்கு போ. எனக்கு கம்மியாக தாங்க திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. வெஜிடபிள்ஸ் தான் ஒன்றுமே வீட்டில் இல்லை. அதனால நான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் பொருளெல்லாம் எடுங்க. வெரி குட் வெரி குட். இடத்த காலி பண்ணுங்க. ஏ சின்ன பொண்ணு, அவளை என்னதுக்கு இப்போ விரட்டுற? ஏ லட்சு, உங்கள் மகளை நான் விரட்டவே இல்லைம்மா, கூடையே நாள் வச்சுக்கோங்க. எங்களை ஆளை விடுங்க. வாங்க 4 முடி, நம்ம போயிட்டு அங்கிட்டு சிப்ஸ் ஐட்டம் அது இதுன்னு நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க, போய் பிறக்கிட்டு வருவோம். ஆமாம் ஆமாம், வா சின்ன பொண்ணு. சூப்பர் மார்க்கெட்டில் தீவன ஐட்டம் தான் நிறைய வச்சுருப்பாவ. என்ன வேணுமோ டேஸ்ட்டை பார்த்து எடுத்துருவோம். அக்கா, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, கேமரா இருக்கும். நீ விடு துளசி, கேமராவில் மாட்டி 4 மிதி வாங்கிட்டு வருவாளுவ. உனக்கு வேண்டிய பொருளாம் எடுத்துட்டு நில்லு. ஆமாம் துளசி, எடுத்து முடிச்சுட்டு போனடி. ஓகேம்மா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அங்கே எங்கே பிள்ளைகள் நிற்கும், அதுவள்கிட்ட கேட்டு எடுத்துக்கிறோம். ஏ அப்பா, எவ்வளோ பெரிய கடை பார்த்தியா லட்சுமி? ஆமாம் அம்புஜம், கடைலாம் நல்லா பெருசாக தான் இருக்கும். ஆனால் விலையெல்லாம் மலிவாக தான் இருக்குமா, ஆஃபர்லாம் போட்டிருக்குமா? ஆமாம், வேலையை பார்த்தே எடுப்போம். ஏக்கா, என்ன 5 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் பிரியாங்க்கா? அப்படியா? பரவாயில்லையே, 5 லிட்டர் என்ன எங்கிட்ட இருக்கு? அந்த ஃப்ரீ ஆஃபர்லாம் அங்கே போட்டிருக்காவ. 2 கிலோ துவரம் பருப்பு வாங்கினா 1/2 கிலோ துவரம் பருப்பு ஃப்ரீயா? அப்படியா? ஆமாம், 50 ரூபா லேஸ் பாக்கெட் வாங்கினா 10 ரூபா லேஸ் பாக்கெட்டு ஃப்ரீயா. 1 லிட்டரு தேன் பாட்டில் வாங்கினா 100 ml தேன் பாட்டில் ஃப்ரீயா. 1 கிலோ தேயிலை பாக்கெட் வாங்கினா 1/4 கிலோ தேயிலை ஃப்ரீயா. இவ்வளோ பெரிய ஆஃபர் போட்டிருக்காவளா? இது தெரியாமல நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஆமாக்கா, இது மட்டும் இல்லை, 50 கிலோ அரிசி வாங்கினா 5 கிலோ அரிசி பை ஃப்ரீயா. பாத்தியா லட்சுமி, இவ்வளோ பெரிய ஆஃபர் போட்டிருக்காவளா? அது தெரியாம இங்கனக்குள்ளலாம் நின்றுருக்கோம். ஏக்கா, 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு சின்ன பாட்டில் தேங்காய் எண்ணெய் ஃப்ரீ. அதே மாதிரி 4 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கினா 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு ஃப்ரீ. நீங்களாம் எடுத்துட்டீங்களா கீதா? ஆமாம், நாங்கள் ஷாப்பிங்கே முடிச்சிட்டோமே. நானும் கொஞ்சம் சாமான்லாம் பிறக்கி வச்சிருக்கேன். இது 2வது கூடையெல்லாம் தூக்கிட்டு வந்தேன். லட்சுமி, அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ சொல்கிறாள், அந்த ஃப்ரீ அப்புறம் போய் வாங்குவோம் வா. இவ்வளவு தான் லூஸ் மாதிரி பேசுகிறாங்கன்னா நீயுமா அம்புஜம் ஃப்ரீன்னு வாங்கி என்ன நீ ஒரு ஊருக்கே சோறு பங்கி போட போறியா? இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு சமைக்க போகிறோமா? ஏன் லட்சுமி, 5 லிட்டர் எண்ணெய் வாங்கினா 1 லிட்டர் எண்ணெய் ஃப்ரீயாமே, அது நம்மளுக்கு லாபம் தானே? லாபம் தான். 5 லிட்டர் எண்ணெயை முதல்ல நீ காலி பண்ணணுமே. 50 கிலோ அரிசி எப்போ காலியாகும்? ஒரு மாதத்துக்கு 5 கிலோ போல தான் அரிசியே தேவைப்படுது. வண்டு வந்து புழுத்து போகுதுக்கா, எல்லாத்தையும் தூக்கி அப்புறம் மாட்டுக்கு தான் தட்டணும். கீதா 1 லிட்டர் தேன் பாட்டில் வாங்கியிருக்காளாம். 1 லிட்டர் தேன் பாட்டில் வாங்கி என்ன செய்ய? அது எப்போ காலியாவதுக்கு? 3 கிலோ உளுத்தம்பருப்பை வாங்கி நீ என்ன செய்ய போகிற? இருக்கிறது 4 பேர். இதில் வாரத்தில் ஒரு நாள் கடையில் வேற வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம், மேல் வலிக்கு கால் வலிக்குன்னு. சின்ன பொண்ணு உஷாராயிட்டாவல,
இந்த அறிவு நம்மளுக்கு இவ்வளோ நேரம் எட்டலையே. அதானே, எனக்கெல்லாம் வேணும்ப்பா. நான் எடுத்த சாமை எதையுமே வைக்க மாட்டேன். போட்டி நீ வேணா வைக்காம இரு. எனக்கெல்லாம் 4 லிட்டரு 5 லிட்டரு என்னெல்லாம் தேவையே படாது. கொண்டு போய் அங்கேயே வச்சிடுறேன். நல்ல வேலை லட்சுமி, என் அறிவு கண்ணை திறந்த. இல்லைன்னா இவ்வளோ பேச்சு கேட்டு நானும் அவ்வளோத்தையும் அள்ளி பிறக்கி கொண்டு வந்திருப்பேன். இவ்வளோ சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கினோம்னா பில்லு 10,000 20,000 வரும். ஒரு மாதத்துக்கு அவ்வளோ காண்டு மளிகை ஜாமான் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? இப்போ தான் போவேல சொல்லிவிட்டேன், கண்டதையும் பிறக்கி வைக்காதீங்க டீன்னு. ஏ கீதா, நீ உன் ஜாமாவோட எங்கே பிறக்கி வச்சிருக்க? எடுத்துட்டு வா பார்ப்போம். உங்கள் வேலையை பாருங்க. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வர மாட்டேன். எனக்கு தேவையானதை எடுத்துட்டு நான் வேணா தூக்கி தூர வச்சிடுறேன். ஆமாம் ஆமாம், ஆனால் நாளை எதையும் எடுத்து உரங்கட்ட மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ மளிகை சாமான்லாம் வாங்கலை. இருக்குது அவ்வளோத்தையும் பில்லு போட்டு கொண்டு வந்துடுவேன். வாங்கட்டி போய் பில்லை போட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோம். எம்மா, 2 தாய் கிழவிக்கிட்டையும் நான் எடுத்த பொருளெல்லாம் காட்டிடவே கூடாது. பில்லு போட்டு கமுக்கமாக வீட்டுக்கு கொண்டு போயிடணும். ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம். எப்படியும் 1 வீக் வச்சுக்கலாம். துளசி, என்ன வருண், என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா? என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? ஹே என்ன துளசி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உன்னை ஃபாலோலாம் பண்ணல. இந்த ஷாப்புக்குள்ளே போகிறத தற்செயலாக பார்த்தேன், அதான் நானும் உள்ளே வந்தேன். மற்றபடி ஃபாலோ பண்ணுறேன்லாம் நினச்சிக்காத. ஏன் துளசி ஒர்க்குக்கு வரல? 2 டேஸாக லீவில் இருக்க. கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் உங்களால தான் வருண். சாரி துளசி, உன் காலில் விழுந்தனாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அன்னைக்கு ஏதோ என்னை மீறி நடந்துருச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என் மேலே ரொம்ப தப்பு. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். சாரி துளசி. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. என்ன துளசி, இன்னும் என் மேலே கோவம் போலையா? எப்போ ஒர்க்குக்கு வருவ? ஐயோ ப்ளீஸ், நான் சரியானவுடனே நானே வந்துடுவேன். அம்புஜம்மா லட்சுமி அம்மா கூட வந்திருக்கேன். பார்த்தா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. ப்ளீஸ் கிளம்புங்க வருண். அவங்க என்னை பார்த்து என்ன நினைக்க போகிறாங்க? ஆண்டி கிட்ட வேணா நான் போய் பேசவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வருண். ப்ளீஸ் கிளம்புங்க. உங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கோவமாக வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ். ஏய் மன்னிச்சிருப்பா. சாரி துளசி. நீ எவ்வளோக்குள்ளே ஹர்ட் ஆயிருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? என்ன இங்கேயே வச்சு கிஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஏய் என்னப்பா என்னைய ஒரு பொறுக்கி ரேஞ்சில் பேசுகிற? நான் அப்படிலாம் கிடையாது துளசி. உன்கிட்ட சாரி கேட்க தான் வாரேன். மற்றபடி எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லை. நீ இப்படிலாம் தப்பு தப்பாக பேசாத. இவ்வளோ அழகான பொண்ணு தப்பு தப்பாக பேசலாமா? உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலை. சாரி சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. அப்போ என்ன மன்னிச்சிட்டியா? தெரியல. தெரியலையா? அப்போ மன்னிச்சிட்டேன்னு எடுத்துக்கலாமா? அப்பா இப்போதான் எனக்கு உயிரே வருது. 2 நாளாக நானும் சரியாக தூங்கலை தெரியுமா? எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஒரே பதட்டமாக இருந்துச்சு துளசி. நீ நம்பவே மாட்டியான்னு கூட தெரியல. இவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ப்ளீஸ் வருண், கிளம்புங்க. ஓகே 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 கூல். என்னை மன்னிச்சிட்டல்ல, அதை மட்டும் சொல்லு, நான் போயிடுறேன். மன்னிச்சிட்டேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் துளசி. தேங்க்யூ வெரி மச். லவ் யூ துளசி, லவ் யூ. வருண், உங்க மேல எனக்கு இன்னும் கோபம் குறையல. நிறைய மரியாதையே வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. ஸோ இப்போதான் என்னைய மன்னிச்சிருக்கா. நான் வேற வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். துளசி, நம்ம 2 பேரும் ட்ரெஸ்ஸும் மேட்சிங். கவனிச்சியா? மேட்சிங்கா போட்டுக்கோம் பாரு. சப்பா, துளசி சிரிக்கிறியா? கடவுளே ஆள விட்டா சரி. துளசி லவ் யூ. உனக்காக எவ்வளோ நாள்னாலும் காத்திருப்பேன்.